தபரா சுரேஷ், உனக்கு இவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். இருக்கிற மாடெல்லாம் யாருன்னா விட்டு தொலைச்சிரு, புரியுதா? அக்கா எனக்கு போன மாசம் தான் வேலை கிடைச்சது, கவர்மெண்ட் வேலை. பொறுமையா இருக்கா, யாராவது புரோக்கர் கிட்ட சொல்லி மாடு எல்லாம் வித்துலாங்க, கவலைப்படாதக்கா. என்னால முடியாது, அந்த மாடுங்களுக்கு பாடு எடுக்கவே முடியலடா என்னால. கரெக்ட் தாங்க, கஷ்டம் தான், நான் புரிஞ்சுக்கிறேன்க்கா. கொஞ்சம் பொறுத்துக்கா, ஒரு 2-3 நாள் பொறுத்துக்கோ. யாராவது ஒரு புரோக்கரை பார்த்து கண்டிப்பா எல்லா மாடையும் வித்தலாம்க்கா. இன்னைக்கே பாக்குறேன், இப்பயே போய் யாருன்னா இருந்தாங்கன்னா பார்த்து சொல்லு. கூட்டு வரேங்க, நீ உள்ள போய் சமையல் பண்ணு. நான் போய் எதனா புரோக்கர் ஊருக்குள்ள இருந்தா கூட்டு வந்து பேசி வித்தலாம். இங்க பாரு, வரும்போது புரோக்கரோட வர மாடை விக்கணும், வரலன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ வேலை கட்டிச்சு, இந்த டபரா மூஞ்சி வேற மாடை வித்து தொலைங்கன்னு நம்மள தொல்லை வந்து எங்கதான் போய் எவனதான் பிடிக்கிறது. வெயில் அடிக்குது. ஒரு புரோக்கர் அண்ணா, வணக்கண்ணா. வணக்கம்பா. என்னண்ணா எப்படின்னா இருக்க? நல்லா இருப்பா, சொல்லுப்பா. நோ அக்கா மாடு எல்லாம் விக்கணும்னு யாராவது நல்ல பார்ட்டியா இருந்தா சொல்லுண்ணா. ஏன்பா விக்கிறீங்க இப்ப? அண்ணா எனக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுண்ணா. அடுத்த மாசம் கோயம்புத்தூர் போறேன். அப்படியா? ஆமா, அக்கா வேலையும் தனியா பாத்துக்க முடியல. அக்கா வேற சுகர் வந்துச்சுண்ணா, பிரஷர் கத்தி 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 பிரஷரும் வந்துச்சு. அதனால எதனா நல்ல புரோக்கர் இருந்தா சொல்லுண்ணா, மொத்த மாடியை வித்துறேண்ணா. அவங்க விக்கணும்னு சொல்றாங்க? ஆமா, அவங்க மாடு வாங்கி குவிப்பாங்களாப்பா வருஷம்? ஐயோ அது குவிச்சுதான் இப்ப நோயில பட்டு கிடக்குது. அப்படியாப்பா? சரி சரி, நான் வயிறு சொல்ல கேக்குறியா? எனக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கர் இருக்கு, அவர்கிட்ட கூட்டு போற பேசுறியா அவர்கிட்ட? சரிண்ணா, வாடா போலாம். போலாம். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நீ பார்த்து பேசிக்க. எனக்கு கம்பல்சரி 2% கமிஷன் வந்துடணும். நோ முதல்ல கூட்டணும் போன, கூட்டணும் போய் நல்ல ரேட்டு பேசி வித்து கொடு, அப்புறம் கமிஷனை பத்திலாம் பேசலாம். இருப்பாருப்பா. சரிண்ணா, கூட்டணும் போனா கமிஷனை பத்தி இப்ப பேசாத, நல்ல ரேட்டு பேசி வித்து கொடு எல்லா மாட்டையும். அதுக்கப்புறம் கமிஷனே அக்கா பேசி தரோம், ஓகேவா? தோக்கரான மந்த மூஞ்சி மாடசாமி வாடா. வணக்கம்பா. அண்ணா இவர்கிட்ட மாடு இருக்குண்ணா, ரொம்ப கஷ்டப்படுறாருண்ணா. எத்தனை மாடு வச்சுக்கிறாரு? அண்ணா என்கிட்ட ஒரு 10 எரு மாடு இருக்கு, ஒரு 5 பசு மாடு இருக்குண்ணே. அக்காவால பாத்துக்க முடியல, அதனால எல்லா மாடையும் வித்துலாம். எனக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுண்ணே, அடுத்த மாசம் கோயம்புத்தூர் போனோம். அதனால மாடு வித்தலான் இருக்கேண்ணே. ஒரு நல்ல ரேட்டுக்கு பேசி யாராவது இருந்தா சொல்லுண்ணே. சரிப்பா, நீங்க என்ன ரேட்டு சொல்றீங்க அதை சொல்லு. அண்ணா மாட்டுக்கு ஏத்த மாதிரி ரேட்டுண்ணே. ஒரு மாடு 1 லட்சத்துலயும் இருக்கு, ஒரு மாடு 60,000 இருக்கு, ஒரு மாடு 30,000 இருக்கு. போயிட்டு போச்சு, சட்டு பட்டு கட்டி தலைமையில் தூக்கி வீட்டுக்கு போனா. ஏய் கட்டாதிரி, அது யாரோ 2 பேரும் மாட்டை பத்தி பேசிக்கிறாங்க, என்னன்னு கேக்கலாம். இந்த திட்டு பத்தி ஒண்ணு கூட போலையே உனக்கு, என்ன பேசுறவங்களோன்னு உத்து கேட்டுக்கிற. இந்த வயசுல என்ன வேலைக்கா போக முடியும்? கம்முனு இருக்கியா? ஏன் அப்பள பண்ண கத்துறா? பேசிக்கிறாங்க, என்னன்னு கேக்குறேன். சரி சரி, அங்க மாடு வைக்கிறாங்களாமா, 2 கரவல் மாடா 2 ஆஜப்பட்டா தெரியாது நம்மளுக்கு. ஏய் நீ எனக்கு அதெல்லாம் சொல்லணுமா? எனக்கு கை வந்த களியே அதான். சும்மா மாசம் பேசின்னு இருக்காத, வா போய் பாக்கலாம் என்ன பேசுறாங்கன்னு. நல்ல ரேட்டு பேசி கொடுத்தா நான் என்ன பண்ணுமோ பண்ணிடுறேன். சரியா சார், நான் ஆளு கூட்டின்னு வரேன், அவங்க கையோடவே அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன். சரியா? எனக்கு தேவையான கமிஷனை மட்டும் கொடுத்துடணும் கரெக்டா. அதுல எதுனா கரவு பண்ணக்கூடாது. நான் சொன்னேன்ல, கரெக்டா கராரா இருப்பாரு, கரெக்டா கொடுத்துடணும். சரியா? சரி சரிண்ணா. அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவேன். நீங்க மொத்தமா மாடு பேசி வித்துடலாண்ணே. சரிப்பா, அப்படின்னா நான் பாட்டியை கூட்டின்னு வரேன், கையோட அட்வான்ஸே வாங்கி கொடுத்துட்றேன். சாயந்தரம் வீட்டாண்ட வந்துடுறேன், அக்கா கிட்டே ஒரு வார்த்தை பேசிடலாம். வீடு வந்து அந்த நண்டா தெருவில் கிட்ட தானே? ஆமா ஆமா, அதே வீடு தானே. சரிப்பா சரிப்பா, பெயிண்ட் அடிச்சிருக்கோம். மஞ்சள் கலர் பெயிண்ட். மெத்த விடு, வந்துடுறேன். சரிப்பா. அங்க ஒருத்த ஆளு வாங்கிறாண்டி, அவனை பிடிச்சி பார்த்தனும் பேசணும்னு வச்சுக்கா, எல்லாம் விளையாடி ஆந்துடும். போய் அவங்ககிட்ட பேசுவான். டேய் நீ சொக்கலிங்க முள்ள தானே நீ? ஆமா. டேய் உங்க அப்பா நானும் ஒன்னா படிச்சுடா. ஒன்னா படிச்சீங்களா? ஆமா. உங்களை எங்க வீட்டாண்ட பார்த்ததே கிடையாதா? நீ பார்த்தது நீ உங்களுக்கு என்ன தெரியா? நீ குழந்தையா இல்லையா? ஆமா இருந்திருக்கலாம். இப்ப உங்க அப்பா எப்படிங்கிறாரு? அப்பா எங்கன்னா இருக்கிறாரு, அப்பதான் மேல போயிட்டாரா? அப்ப போய் எனக்கு சொல்லு, ஒரு வார்த்தை சொன்னடாடி. சரி சரி, இன்னும் 2 பேர் பேசினீங்க, என்ன பேசினீங்க? அது ஒண்ணும் இல்லக்கா, அவங்க வீட்டுல ஒரு 4-5 மாடு இருக்குதான், அத வந்து வித்து தர சொன்னாங்க. நான் கூட 2 மாடு வாங்க போறேன்பா. மாடை வாங்க போறீங்க? சரிக்கா, நாளைக்கு வந்துருங்க, அவங்க கூட்டாண்டியே கூட்டின்னு போய் மாடை காட்டிடுறேன். டேய் கம்முனியே, இவங்க தெரிஞ்சுக்கணும்ல, நம்ம வந்து இவனுக்கு பேசி அனுப்பிச்சிட்டு நம்ம அவங்க கூட்டாண்டே போய் நம்ம மாடு வாங்கிக்கலாம். சரி சரி, அவங்க வீட்டு எங்க இருக்குதுப்பா? இந்த 2வது தெருவுல மெத்த விடுக்கா. சரி சரியா, நாளைக்கு நாங்க காலையில வரோம், அந்த மாடு கொஞ்சம் வாங்கி கொடுத்துரு, நாங்க வாங்கிக்கிறோம். டேய் அந்த கையோடு முடிஞ்சு போயிட்டாண்டியா, இன்னும் கொஞ்ச நேரம் பொத்து அவங்க வீட்டாண்ட போய் அவன் பேரை சொல்லி அந்த மாட்டை நம்ம ஆட்டிய போட்டான். ஆமாயா, வாயா. அக்கா குடிக்க சுத்தம் வச்சியா? வெட்டியா தானே இருக்கிற, போய் நீயே போடு. அக்கா அடுத்த மாசம் கவர்மெண்ட் வேலை கட்டிச்சு, ஊருக்கு போறேன். கவர்மெண்ட் வேலை கட்டிச்சுன்னா ஆடாத ஓவரா, போய் இருக்கிற வேலை நீயே செய், எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்யணும். டேய் இந்த மூச்சு விட்டு மூஞ்சி மத்த சொன்னது இதுதாண்டியே, கேட்கலாம் வா. யாருமா வீட்டுல?
ஏன் என்ன பார்த்தா ஆளா தெரியலையா? யார் வீட்டுலன்னு கேக்குற? நான் ஒண்ணு உங்களுக்கு என்னமா கோச்சிக்கிற? பாக்கிறதுக்கு என் பொண்ணு மாதிரியா இருக்கிற. அதெல்லாம் ஒண்ணும் கோச்சிக்கலாமா. சரி புருஷன் முன்னாடி ஒண்ணா வந்துக்கிறீங்களே, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா, இங்க மத்து விட்டான மாடு வைக்கிறேன்னு சொன்னாங்க, அதான் கேட்டுன்னு வந்தேன். ஆமாப்பா எங்க வீட்டுலதான் மாடு நிறைய இருக்குப்பா, பராமரிக்கவே முடியல. தம்பிக்கு வேற கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சா, அதனால என்னால முடியவே இல்லை. சரி கொஞ்ச நாளைக்கு உட்காந்து சாப்பிடலாமே அப்படின்ட்டு தான். வாங்க போறீங்களா நீங்க? ஏமா புரோர்கள் எல்லாத்தையும் பேசிட்டேன். அட்வான்ஸ் 1000 ரூபாய் புடி, மாட்டை ஓட்டு, சாயந்தரமா வரும்போது அவங்க மொத்தத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். சரி கொடுங்க. இருந்தாலும் அவங்க மேல கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது எனக்கு. ஏமா இப்பதானே என் பொண்ணு பாதிக்கிறேன்னு சொன்னோம், அப்படின்னா நான் உன்னை ஏமாத்திடமா போறேன். ஏமா இப்படி நம்ப மாட்டேன்ற? ஏமா என்ன அப்போ ஊரு தெரிஞ்சு அவன் சொல்லித்தானே நாங்க இங்க வந்தோம். என்ன அப்படி நம்ப மாட்டேன் என்ன? சரி நம்புறேன். தம்பி அனுப்புறேன், மாடை ஓட்டி விடுவான், கூட்டின்னு போங்க. டேய் தம்பி மாடாங்க. சொல்லுங்கக்கா. வேற மாடு வாங்க வந்திருக்காங்க, அட்வான்ஸ் 1000 ரூபாய் குடுத்துருக்காங்க. மிச்ச காசு சாயந்தரம் புரோக்கர்ட்ட குடுத்துறாங்களா? மாடை ஓட்டி விடுவாங்க கூட. எதுக்கா அந்த செவிலி பசுவும் வெள்ளை பசுவும் ஓட்டி விடுறேங்க்கா? எல்லாத்தையுமே ஓட்டி விடுறா. பசு மாடுலாம் மேய போய்க்குது, எரு மாடுலாம் இருக்குது, போய் ஓட்டிங்க. போயிட்டு பெரியவரே, எரு மாடுலாம் நல்லா கறக்குற எரு மாடு, பசு மாடு சாயந்தரமா புரோக்கர் கிட்ட கொடுத்து அனுப்புறேன். யோ நம்ம 2 மாடு தான் ஆட்டா போடலான்னு இருந்தோம். அந்த பொண்ணு எல்லா மாட்டையும் ஓட்டி கொடுத்துச்சு. அந்த பூசணி கவர்மெண்ட் அதான் அது நீ அம்மா பொண்ணுன்னு சொன்ன பாரு, அதுக்கே அது மயங்கிடுச்சு. நான் அது வரைக்கும் மொத்தமே ஓடி குதிச்சு பசுமாடு புரோகர்கள் குத்தான்னு சொல்லிக்குது. நோ மாடசாமிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இப்பதானே எல்லா மாடையும் குத்துட்டு வரேன். இதே மாடெல்லாம் குத்துட்டியா? யாரு கேட்டு குத்த? நான் தான் ஆள் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன்ல. நோ நீ சொன்னா இப்ப ஒரு பெரியவங்களும் ஒரு பெரியம்மாவும் வந்தாங்க, அவங்க தானே மொத்த மாடையும் ஓட்டி கொடுத்தேன். சாயந்தரம் உங்ககிட்ட பசு மாடை ஓட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் சொன்னா டே அரகுற மூஞ்சி, நான் தான் நாளைக்கு தான் இந்த ஆளை கூட்டின்னு வரேன்னா, இன்னைக்கு கூட்டின்னு வரலான்னு இருக்கிறேன், அதுக்குள்ள மாடை வித்துட்டேன்னு சொல்றேன். என்னடா சொல்றேன்னா, இப்பதானே ஒரு பெரியவங்களும் ஒரு பெரியம்மா வந்து மொத்த மாடியும் வாங்கிக்கினா 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு மொத்த காசு தான் நீங்க வந்து கொடுப்பேன்னு சொன்னாங்கண்ணா. நான் கொடுப்பேன்னு சொன்னானா? நானே வண்டி பெட்ரோல் போட துட்டு இல்லாம அவங்க கிட்ட கடை வாங்கிக்கிறேன், நீ வந்து என்ன வந்து துட்டு கேக்குற? யாருக்கிட்ட ஏமாந்தா? என்னது ஏமாத்தண்ணா? ஐயோ மொத்த மாடும் போட்டா யாருக்கிட்ட ஏமாந்தான்னு தெரியல, பாவம் மொத்த மாடியும் ஓட்டி கொடுத்துட்டான். நம்ம மேல வந்து பை வச்சுட்டு போயிட்டானுங்க. என்னடா ஊருக்குள்ள இந்த கேள்வி கேள்வி புடிச்சு வலிச்சிட்டு வரவே வரியாண்ணா? அக்கா நம்ம ஏமாந்துட்டக்கா, மொத்த மாடியும் ஏமாத்திட்டாங்கக்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா, வாங்க போய் புரோக்கரை கேப்போம். ஐயோ எல்லாமே புறம்போக்கு இடமா இருக்குது, இது எப்படி எவனை ஏமாத்தி வைக்கிறதுன்னு தெரியலையா? டேய் ஓடாதடா, கால் வலிக்குதுடா. டேய் நான் உன்கிட்ட காசு தரேன் சொல்லிட்டு சொன்னாங்களே, 2 வயசானவங்க வந்தாங்களே, வந்து மாடை வாங்கிட்டு போயிட்டாங்க, ஏமாத்தி எங்களை உன்கிட்ட தான் காசு கொடுத்துறேன்னு சொன்னாங்க. ஏமா யாருக்கிட்டே ஏமாந்துட்டு நான் காலையில தானே கூட்டின்னு வரேன்னா, சாயந்தரமே யாரு கூட்டின்னு வந்து? உன் பேர் தானே சொன்னாங்க மாடசாமிண்ணா. நீ என் பேர் சொன்னாங்களா? நாப்பா நீ அப்பட்டமா ஏமால போய் சொல்லிக்கிறா, என் பேர் சொன்னா யாரு ஒண்ணு குத்துருவியா? என் கிட்ட தான்ப்பா கேட்டேன். பசு மாடுலாம் உங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னா மொத்த காசையும் புண்ணா. ஏன்பா என்ன பாத்தீங்களா இல்ல என்கிட்ட போன் போட்டு பேசுனீங்களா இல்ல ஏதாவது ஒண்ணு தெரியுமா? வந்தாங்க என் பேர் சொன்னாங்கன்னு குத்துக்கிறீங்க. நான் என்னன்னா இப்படி சொல்றேன், அதை வச்சுதானே வீடு கட்டலான்னு இருந்தேன். அடுத்த மாதம் வர எனக்கு கல்யாணம், நான் ஊருக்கு வர போறேன் நானு. அட அதுக்கு நானாப்பா பண்ணுவேன்? என் பேர் பண்ண முடியுமா? வந்தாங்க வந்து உன் பேரை சொல்லிட்டு மாடு எடுத்துட்டு போற, மிச்ச காசை உங்ககிட்ட சாயந்தரம் குடுக்குறேன் நாங்க. சரி இருக்கட்டும், பேர் சொன்னா குத்துருவியா? ஆமா நீ சொந்தக்கார பையன் சொன்னாங்களா? நீங்க சொந்தக்கார பையன் சொன்னாங்க. உங்க சொந்தக்கார பையன் குத்துருவீங்களா நீங்க? எப்படிங்க நீ போமா நாசமா போச்சா? மொத்தத்தையும் வீணாக்கிட்டியா? போச்சு, என் குடும்பமே போச்சு, மாடுகளும் போச்சு, என் சொத்து சொகை எல்லாமே போச்சு, நாசமா. இங்க கத்தாத எங்கன்னா யாருக்கிட்ட போய் ஏமாட்டி என் பேர் சொன்னாங்களா குத்துட்டாங்களா? நானா இது என் பேர் சொன்ன ஏதோ ஒன்று தூக்கி குத்துருவீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிஹைண்ட் ஷனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.